Hello, students. Welcome to daily preparation series for bank examinations as part of time, day 1. இன்னைக்கு டே 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீட் மேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்பீட் மேக்ஸ் ஸ்பீட் மேக்ஸ்னா என்ன, ஏன் நம்ம எக்ஸாம்க்கு இது ரொம்ப முக்கியம், இது ரெண்டுத்தை பத்தி நம்ம ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா நம்ம எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுல இருந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலான்ட்டு நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாபிக்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம எக்ஸாம் சிலபஸ், எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க போது ரஃபா 15 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு இதுல மட்டும் ஸ்கோர் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரைட். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ஒரு பெரிய வேல்யூவை எப்படி டக்கு டக்குன்னு சிம்பிளை பண்ணலாம், எப்படி இன்னும் சின்ன சின்ன வேல்யூஸ் அதை கொண்டு வந்து ஈஸியா ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்குற மாதிரி ஒரு டெக்னிக். அப்ராக்சிமேஷன்ஸ், இப்போ ப்ராப்பரா டிவிஷன் ஆகாம இப்போ 10/5 அப்படின்னு கொடுத்தா 4ன்னு கொடுத்துடலாம். ரைட்டா. இதே 10/3 கொடுத்தீங்கன்னா இது கரெக்டா டிவைட் ஆகாது. ஸோ டெசிமல் பிளேஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி டெசிமல் பிளேஸ் வருது, இல்லாட்டி கரெக்டா டிவைட் ஆகாதது, இல்லாட்டி காமன் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியாதது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ற ஒரு டெக்னிக் தான் அப்ராக்சிமேஷன்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம அப் டு 15 மார்க்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரைட். அதே மாதிரி மூவிங் ஃபார்வர்ட் இது ஸ்டில் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டெக்னிக்ஸ் அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்ஸ். இப்போ டிஜிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இந்த 10 வேல்யூவை தான் நம்ம டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ 10, 9க்கு அப்புறம் பார்த்தா 10ன்னு வரும். இப்போ 10 பார்த்தீங்கன்னா 10 இட்ஸ் அ நம்பர்னு சொல்லுவோம், இட்ஸ் அ டிஜிட்னு சொல்ல முடியாது. பட் 10ல 0ல இருக்கிறது நமக்கு யூனிட்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். 1 பொசிஷன்ல இருக்கிறது நம்ம டென்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா. ஸோ ஒரு 2 டிஜிட் நம்பர்னு வந்துச்சுன்னா அதுல யூனிட்ஸ் டிஜிட் இருக்கும், டென்ஸ் டிஜிட் இருக்கும். இதே நம்ம ஒரு 3 டிஜிட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 123 அப்படி ஒரு நம்பர் எடுத்தேன்னா இந்த பொசிஷன் அகெயின் யூனிட்ஸ் டிஜிட், இந்த பொசிஷனை நம்ம டென்ஸ் டிஜிட், அதே மாதிரி இந்த பொசிஷனை நம்ம ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இதே மாதிரி தௌசண்ட்ஸ் டிஜிட், 10,000, லேக், 10 லேக், அந்த மாதிரி நம்மளுக்கு டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொசிஷன்ஸும் வரும். ரைட். இப்போ இந்த டிஜிட்ஸை எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும், ஒரு நம்பர் வருதுன்னு பார்க்கறது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னிக் தான். ஸோ இப்போ ஒரு ரேண்டம் நம்பர் நான் திருப்பி எடுக்கிறேன். 4763 ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுல நம்மளுக்கு 4 டிஜிட் இருக்கு. இல்ல யூனிட்ஸ் டிஜிட்டும் இருக்கு, டென்ஸ் டிஜிட்டும் இருக்கு, ஹண்ட்ரட்ஸும் இருக்கு, தௌசண்ட்ஸும் இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூனிட்ஸ் டிஜிட்டை எப்பொழுதும் 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இதை 3 into 1. ஓகேங்களா. அதே மாதிரி டென்ஸ் டிஜிட் பாத்தீங்கன்னா 6 into 10. ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 7 into 100. அதே மாதிரி ஃபைனலா தௌசண்ட்ஸ் டிஜிட். ஸோ 4 இருக்குது தௌசண்ட்ஸ் டிஜிட்ல, 4 into 1000. இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சு எழுதுவோம் டிஜிட்ஸ் பொறுத்த வரைக்கும். யூனிட்ஸ் டிஜிட்டா 1ஆலையும், டென்ஸ் டிஜிட்டை 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டை 100ஆல மல்டிப்ளை, தௌசண்ட் டிஜிட்டை 1000ஆல மல்டிப்ளை, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தான் மாற்றிடுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 into 1 வெறும் 3 தான் வந்திருக்கும். இது 60 வந்திருக்கணும். இது 700 வந்திருக்கணும். அதே மாதிரி இது 4000. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா திருப்பி நம்மளுக்கு என்ன வரும், யூனிட்ஸ் பிளேஸ்ல 3, டென்ஸ் பிளேஸ்ல 6, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 7 அண்ட் 1000 பிளேஸ்ல 4. ஸோ 4763 நம்ம எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணமோ அதே நம்பருக்கு திருப்பி வந்துட்டோம். ஸோ இது ஒரு கொடுத்திருக்க நம்பரை பிரிச்சு எழுதுற டெக்னிக். இப்போ நம்ம எக்ஸாம்க்குன்னு பார்க்க போது நம்மளுக்கு எல்லா நம்பரும் எப்பொழுதும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 2 டிஜிட் நம்பர் அண்ட் ஒரு 3 டிஜிட் நம்பர் எப்படி நம்ம யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி எப்படி பிரிச்சு எழுதணும்னு தெரியறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன நம்பர்னு தெரிஞ்சதுன்னா நான் இப்படி எழுதிடலாம். எனக்கு என்ன நம்பருன்ட்டே தெரில, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பரை நான் ஏபின்ட்டு நான் டிஃபைன் பண்றேன். இதுல
ஏ வந்து என்னோட டென்ஸ் டிஜிட்டாவும் பி வந்து என்னோட யூனிட்ஸ் டிஜிட் பொசிஷன்லயும் இருக்கு. ஸோ இதை நான் பிரிச்சு எழுத போது அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டென்ஸ் டிஜிட் இருக்கிறத 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ இன்டூ 10. அதே மாதிரி யூனிட்ஸ் டிஜிட் இருக்கிறத 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட். ஸோ இப்படிதான் வந்து அதை பிரிச்சு எழுதணும். இப்போ எனக்கு தெரியாது. மூவிங் ஃபார்வர்ட் இதே மாதிரி ஒரு 2 டிஜிட் எழுதின மாதிரி இப்போ நம்ம ஒரு 3 டிஜிட் எழுத போறோம். ஒரு 3 டிஜிட் நம்பர் எனக்கு இதுவுமே எனக்கு வேல்யூ தெரியாது. ஸோ லெட்ஸ் அசியூம் ஏ பி சி இதுதான் என்னோட 3 டிஜிட் நம்பர். அதாவது ஏ வந்து ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன்ல இருக்கு, பி வந்து டென்ஸ் பொசிஷன்ல இருக்கு, சி வந்து யூனிட்ஸ் பொசிஷன்ல இருக்கு. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதை எப்படி எழுதணும், ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ல இருக்கிற பொசிஷன் வேல்யூவை 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி டென்ஸ் பொசிஷன்ல இருக்கிறத 10ஆல மல்டிப்ளை பண்றோம். சிமிலர்லி யூனிட்ஸ் பொசிஷன்ல இருக்கிறது யூனிட்ஸால மல்டிப்ளை பண்றோம். ரைட். ஸோ இப்போ நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களால இப்படி பிரிச்சு எழுத முடியும். ரைட். இதுதான் வந்து டிஜிட்ஸ் ஓட யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான கிளாசிஃபிகேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஈக்குவேஷன் கொஷின்ஸ் வரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ரைட். அடுத்த கான்செப்ட், சரி. இப்போ அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நான் சும்மா உங்களுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் தரேன். நீங்க அதை எப்படின்னு எழுதி பாருங்க. ரேண்டமா சில நம்பர்ஸ் நான் உங்களுக்கு எழுதி தரேன். ஸோ லெட்ஸ் அசியூம் ஒரு ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர் 46ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது எப்படி எழுதணும்னு நீங்க எழுதி பாருங்க. அடுத்து ஒரு 3 டிஜிட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க எழுதி பார்க்கறதுக்கு. சிமிலர்லி இன்னொரு 4 டிஜிட் நம்பர் ட்ரை பண்ணலாம். ஃபோர் டிஜிட். ரைட். உங்களுக்கு ஒரு 2 டிஜிட், ஒரு 3 டிஜிட் அண்ட் ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்கேன். இதை வந்து யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் கடைசி இதுக்கு வந்து தௌசண்ட்ஸாவும் பிரிச்சு எழுத முடியும். So இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இன்னும் ஒரே ஒரு ரேண்டம் மாடல் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4மே கொடுத்துட்டா எப்படி எழுதணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 4மே கரெக்டான வேல்யூ வச்சு. இல்ல எனக்கு கம்ப்ளீட்டா நம்பர் தெரியாம ஏபிசி வேரியபிள் இருந்தா பார்த்துருக்கோம். நம்ம எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கூட வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4A32 ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 4832. அதாவது யூனிட்ஸ் டிஜிட் எனக்கு தெரியும், டென்ஸ் டிஜிட் தெரியும் அண்ட் தௌசண்ட்ஸ் டிஜிட் தெரியும். ஆனா எனக்கோட 100 டிஜிட்டோட வேல்யூ எனக்கு தெரியாது. அந்த 100 டிஜிட்டோட பொசிஷன் வேல்யூ வந்து ஏன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் எப்படி எழுதணும்னு நான் பிரிச்சு தரேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் தௌசண்ட்ஸ் டிஜிட் எடுத்து 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஹண்ட்ரட்ஸ் எனக்கு தெரியாது, பட் ஏன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிமிலர்லி டென்ஸ் டிஜிட் அண்ட் யூனிட்ஸ் டிஜிட். ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சு எழுத போகிறோம். ரைட்டுங்களா? உங்களுக்கு நான் இன்னொரு கொஷின் தரேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ரைட். உங்களுக்கு ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு அதுல வந்து ஒரே ஒரு பொசிஷன் வேல்யூ மட்டும் உங்களுக்கு கரெக்டான நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்காம ஒரு வேரியபிள் வேல்யூ, அதாவது எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை நீங்க எப்படி எழுதணுமோ எழுதி பாருங்க. ஸோ தட் இஸ் யுவர் டாஸ்க். ரைட். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் என்னன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தெரியும். ரைட். ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர் சிஸ்டமே எடுத்துக்கோங்களேன். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எழுதுவோம். இதை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிக்குது, இன்க்ரீசிங் இதுல எழுதி இருக்கு, இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதி இருக்கு அண்ட் ஒவ்வொரு இதுவுமே கன்சிக்யூட்டிவ் நம்பரா நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். இப்போ இதுல வந்து எதெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆட் நம்பர் சொல்லுவோம். 2 வந்து ஈவன் நம்பர், அடுத்தது 3 வந்து ஆட் நம்பர், 4 அதே மாதிரி ஒரு ஈவன் நம்பர். அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவ் ஆட் அண்ட் ஈவன் வரும். ரைட். ஸோ இப்போ
ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். பட் போக போக பெரிய பெரிய நம்பர் வரப்போது இந்த மாதிரி எழுதி பார்க்கறது கஷ்டம். அது இல்லாம கொஷின்ஸ்ன்னு வரப்போது நமக்கு இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னன்னு கேட்டாங்க, யாராச்சும் நீ கேட்டாங்கன்னா நான் இதை பார்த்து டக்குன்னு ஒன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஒன் தான் எழுதியிருக்கோம் சீரீஸ் வைஸ். அதே மாதிரி இப்போ என்னோட தேர்ட் ஆட் நம்பர் அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது? இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், இதனோட செகண்ட் ஆட் நம்பர், அப்போ என்னோட தேர்ட் ஆட் நம்பர் இதுவாக தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ டக்குன்னு அதையும் பார்த்து நம்ம சொல்லிடலாம். பட் இதே இன்னும் பெரிய நம்பர், என்னோட 100th ஆட் நம்பர் என்ன, என்னோட 127th ஆட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது பண்ண முடியாது. அதே மாதிரி ஈவன் நம்பருக்கும் அதே தான். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எழுதியிருக்கிறது படி 2ன்ட்டு நீங்கள் சொல்லிடலாம். என்னோட ரெண்டாவது ஈவன் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 4. என்னோட மூணாவது ஈவன் நம்பர் என்னன்னு கேட்டா 6. இதே என்னோட 96வது ஈவன் நம்பர் அப்படின்னு என்னன்னு கேட்டால் அது நம்ம இந்த மாதிரி எழுதி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுக்குன்ட்டு ஒரு டெக்னிக் இருக்கும். அது என்ன டெக்னிக்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர்னு வரப்போது அதுக்குன்ட்டு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் வச்சு எழுதுவோம். ஃபார் ஆல் ஈவன் நம்பர்ஸ் அதோட ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம வந்து 2n சொல்லுவோம். சரிங்களா? வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் அன் ஈவன் நம்பர். 2ஆல மல்டிப்ளை பண்ற எந்த நம்பரோட ஃபைனல் வேல்யூ இருந்தாலும் அது வந்து ஒரு ஈவன் நம்பர். அதுதான் இதோட ஜென்ரலைசேஷன். அப்போ ஆட் நம்பருக்கு எப்படி எழுதலாம்? ஈவன் நம்பர் இல்லாதது எல்லாமே ஆட் நம்பர்ல தான் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல இருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் தான் வரும். இப்போ 2 ஒரு ஈவன் நம்பர், அதுல ஒரு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா 3 வருது, அது வந்து நம்ம ஆட் நம்பர் தான். அதே மாதிரி இப்போ 6 ஒரு ஈவன் நம்பர் எடுத்துட்டு அதுல +1 பண்ணீங்கன்னா 7, அது வந்து நம்மளுக்கு அகைன் ஒரு ஆட் நம்பர். ஸோ எந்த ஈவன் நம்பர் எடுத்தாலும் அதை +1 பண்ணா கண்டிப்பா ஆட் தான் வரும். பட் நம்ம இங்க +1 பண்ண போறது கிடையாது. ஏன்னா இதே ஜென்ரலைசேஷன் எழுத போது நம்ம 2n -1 தான் கொடுப்போம். +1 கொடுக்காம -1 கொடுப்போம். அதுவும் ஏன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி n பிலாங்ஸ் டு ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ரைட்? ஸோ இதை இப்போ ஜென்ரலா பண்ண போது இப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1 2 3 4 5 6 அதை நம்ம ஆல்ரெடி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் தான் நம்ம ஸ்டார்டே பண்ணியிருக்கோம். ரைட்? இப்போ டேபிள் பில்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேல்யூஸ் ஜெனரேட் ஆகுதுன்ட்டு. இது வந்து லெட்ஸ் சே 2n வந்து எல்லா ஈவன் நம்பருக்கும் சொல்லியிருக்கு ஜென்ரல் கான்செப்ட். 2n - 1 எல்லா ஆட் நம்பர்ஸோட ஜென்ரல் கான்செப்ட். ரைட்டுங்களா? நம்ம எண்ணில் வந்து நேச்சுரல் நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரைட்? ஸோ இப்போ n = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ரைட்டா? ஸோ 2 × 1 வந்து இங்கே 2 வரும். 2 × 1 - 1, ஸோ 2 - 1 இது வந்து திருப்பி 1 வரும். இப்போ என்னோட இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன்னா என்ன ஆகும்? 2 × 2 4. இங்கே 2 × 2 4, பட் -1 பண்ண போது 3 வந்திருக்கும். ரைட்? இப்போ என்னோட வேல்யூ நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க எனக்கு 6 வந்திருக்கணும், அங்க எனக்கு 5 வந்திருக்கணும். 2 × 3 6, -1 பண்ணும்போது 5. அதே மாதிரி அடுத்து இங்க நான் 4 சப்ஸ்டியூட் பண்ண போது எனக்கு 2n வந்து 8 வந்திருக்கணும், 2n - 1 வந்து இங்க 7 வந்திருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ரேண்டமா வந்து இன்னொரு n = 15 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 2 × 50 எனக்கு இங்க வந்து 100 அப்படின்னு வந்திருக்கணும். வேற எனக்கு வந்து ஆட் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2n - 1, ஸோ 2 × 50 which is 100 - 1 இங்க வந்து எனக்கு 99 அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. இப்போ இதுதான் வந்து என்னோட ஈவன் நம்பர் ஓட ஜென்ரலைசேஷன். இதுதான் வந்து என்னோட ஆட் நம்பரோட ஜென்ரலைசேஷன். ஓகே? இப்போ என்னோட ஃபோர்த் ஈவன் நம்பர் அப்படி என்னன்னு கேட்டா என்னோட ஃபோர்த் ஈவன் நம்பர் வந்து 8. அதே வந்து என்னோட ஃபோர்த் ஆட் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 7. என்னோட 50th 50வது ஈவன் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 100. என்னோட 50வது ஆட் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 99. ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டத்தோட ஜெனரலைசேஷன் யூஸ் பண்ற டெக்னிக். ரைட்? இப்போ இங்க 2n - 1 போட்டதுனால நம்மளால இந்த சீக்வன்ஸை ஆட் நம்பர்ஸ்க்கு ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ நம்ம 2n + 1 ஆரம்பிச்சிருந்தோம்னா நம்ம இங்க ஸ்டார்டிங்ல 1 வந்துடாம நம்மளுக்கு இங்கே 3 வந்திருக்கும். ரைட்டா? 2n + 1 போட்டிருந்தீங்கன்னா. பட் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து 1 தான். அதனால தான் வந்து 2n + 1 ஆரம்பிக்காம 2n - 1. இல்ல சார், நான் 2n + 1 போட்டு என்னால இதை மாற்ற முடியும்,
இதை நான் நேச்சுரல் நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாம ஹோல் நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா எனக்கு அப்பவும் ஆன்சர் வரும், கரெக்ட் தான். பட் நம்ம ஜெனரலைசேஷன் பண்ண போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கும், அதாவது ஈவனுக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஆடுக்கு வந்து வேற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர் வச்சு டிஃபைன் பண்ணி இருக்கிறதுனால நம்ம 2n ஃபார் ஈவன் நம்பர்ஸ், 2n - 1 ஃபார் ஆட் நம்பர்ஸ், இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது, ரைட்? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வச்சு நிறைய கொஷின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ நம்ம வந்து இப்போ பேசிக்கா டிஜிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதை விட முக்கியமான இன்னொரு கான்செப்ட் நம்மளுக்கு ஸ்பீட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்க போது அது வந்து நம்மளோட மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஏன் சார் முக்கியம்? நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், எனக்கு அது வந்து ஓகே, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு சில பேர் வந்து 5th டேபிள் வரைக்கும் தெரியும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து 10th டேபிள் வரைக்கும் தெரியும்னு சொல்லுவாங்க, சில பேர் 12, 20 வரைக்கும்லாம் கூட தெரியும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ட்டு ஒன்று ஸ்டார்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? இருக்கிற வேல்யூஸ், பெரிய வேல்யூஸா இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ வரப்போது சிம்பிளிஃபை பண்ணி பண்ணி நம்ம சால்வ் பண்ண போது நம்ம இன்னும் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். நம்ம கான்செப்ட், நம்ம டார்கெட் என்ன? கொடுத்துருக்க கொஸ்டினை டக்குன்னு சால்வ் பண்ணணும். அன்வான்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், ரொம்ப பெருசான வேல்யூஸ்ல போய் பிரச்சனை கால்குலேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக், ரைட்? இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்ன்னு வரப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ அது அப்படியே வரப்போகுது. 1 × 1 1, 1 × 2 2, 1 × 3 3, அந்த மாதிரி வரப்போகுது, ரைட்டுங்களா? ஸோ அதை தாண்டி பார்க்க போது செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள், ஃபோர்த் டேபிள், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்க்கு எது வரைக்கும் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ரொம்ப ஈஸி தான், பட் ஸ்டில் நம்ம பேசிக்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கிருந்து 20th டேபிள், 20th மல்டிபிள், அதாவது 20 × 1 20, 20 × 2 40, 20 × 3 60, அந்த மாதிரி போயிட்டு 20th டேபிளோட 20th மல்டிபிள், ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்லயும் வந்து 1ல இருந்து 1 ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆல் தி வே அப் டு 1 × 20 வரைக்கும், எவ்ரி டேபிள் அப் டு 20 வேல்யூஸ். இது வந்து நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ரேண்டம் டேபிள் எடுத்தாலும் சரி, செகண்ட் டேபிள் எடுத்தா 2 × 1, 2 × 2, ஆல் தி வே அப் டு 2 × 20, அது வரைக்கும் நம்ம பார்க்கணும். சிமிலர்லி தேர்ட் டேபிள், ஃபோர்த் டேபிள், அந்த மாதிரி போயிட்டு ஆல் தி வே அப் டு 19 1, 19 × 2, இந்த மாதிரி 19 × 20, ஃபைனலா வந்து 20th டேபிள் 20 × 1, 20 × 2, அந்த மாதிரி 20 × 20 வரைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு டேபிள்ல 20 வேல்யூ நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 20 டேபிள் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் 400 வேல்யூ இருக்கு, ரைட்டா? இது கம்ஃபர்டபுளா நம்ம படிச்சா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? இப்போ எப்படி சார் நான் இதை பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் எனக்கு என்னதான் திருப்பியும் திருப்பியும் அதை படிச்சாலும் எனக்கு மைண்ட்ல அவ்வளவா நிக்க மாட்டேங்குது. ஸோ நான் அதை எப்படி பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிறதுக்குன்ட்டே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கு, ரைட்டா? அந்த ஃபார்மேட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் டேபிள்ல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் எப்படி இதை படிப்பாங்கன்னா 2 × 1, 2 × 2, 2 × 3, 2 × 4, அந்த மாதிரி அப்படியே வரிசையா எழுதிட்டு ஈக்குவல் டு சைன்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு, சரி அப்போ இது 2, இது வந்து இன்னும் 2 இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் 2 இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் 2 இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிற மெத்தட் கிடையாது. இதை பண்றதுனால நம்மளுக்கு அடிஷன் தான். ஏன்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை தனியா ஒரு தடவை நீங்க எழுதிக்கிறீங்க, உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு 2 டேபிள்ஸ்னால 2 2வா இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சு நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸோ இது பண்றதுனால வந்து உங்களுக்கு அடிஷன் தான் இம்ப்ரூவ் ஆகும், தவிர மல்டிப்ளிகேஷன் டேபிள் கரெக்டான ஃபார்மேட்ல கிடையாது. ஸோ இதை நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா 2 × 1 is equal to 2, 2 × 2 is equal to 4, 2 × 3 is equal to 6, 2 × 4 is equal to 8. ஸோ இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கும் செகண்டா இப்போ நான் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா,
தி என்டையர் ஃபார்மேட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியா பண்ணாம இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு தடவை நான் எழுதுறேன். அதே மாதிரி இது ஃபுல்லா சேர்ந்து நான் ஒரு தடவை எழுதுறேன். இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? அதே மாதிரி ஒரே நாள் உட்காந்து 20 டேபிளும் நீங்க எழுதணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டே 1 ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து 5th டேபிள் வரைக்கும் நீங்க எழுதுங்க. ரைட்? அதே மாதிரி டே 2 உங்களோட 6th டேபிள்ல இருந்து உங்களோட 10th டேபிள் வரைக்கும் எழுதுங்க. ரைட்? டே 3ல வந்து 11th டேபிள் டு யுவர் 15th டேபிள். அதே மாதிரி டே 4ல உங்க 16th டேபிள் டு 20th டேபிள். ரைட்டா? ஸோ என்டையர் டேபிள்ஸை வந்து 4 நாளா பிரிச்சு ஒரு நாளைக்கு 5 டேபிள் அந்த மாதிரி இந்த டே 4 வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ் கேப் பிடிச்சிட்டு விட்டுட்டு திருப்பி இதே மாதிரி 4 நாள் எடுத்து திருப்பியும் ஒரு தடவை எழுதுங்க. திருப்பியும் ஒரு 2 டேஸ் கேப் விடுங்க. இந்த ப்ராசஸை உங்களோட கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் எய்தர் 3 times entire thing, you can repeat this entire thing for 3 or up to 5 times. ரைட்? இது பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களோட மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், உங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் அ கொஸ்டின், ஒரு வேல்யூவை பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி சின்ன வேல்யூ எழுத போறீங்கன்ட்டு நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிறது வந்து 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய வேல்யூ கொண்டு போறது மட்டும் நம்ம டார்கெட் கிடையாது. ஒரு பெரிய வேல்யூ கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு நான் ரேண்டமா சும்மா ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. 25 ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா, ஐ நோ இட் இஸ் அ ஸ்மால் வேல்யூ, பட் 25 கொடுத்தா உங்க மைண்ட் டைரக்டா 5 into 5 இல்லாட்டி 5 ஸ்கொயர் அந்த மாதிரி சின்ன வேல்யூக்காக போக தெரியணும். ரைட்டுங்களா? ஸோ எப்பொழுதுமே வந்து 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய வேல்யூ கொடுக்கறது மட்டும் நம்மளோட டார்கெட்டிங்க கிடையாது. இது மட்டும் டார்கெட் கிடையாது. இந்த சைடுமே ஒரு பெரிய வேல்யூ கொடுத்தா அதை எப்படி சின்ன சின்னதா எழுதணும்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். இந்த 2மே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கொண்டு வந்தாதான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அண்ட் உங்களோட ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன் இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ரைட்? ரைட். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து உங்க யூனிட்ஸ் டிஜிட்டும் சரி, உங்களோட மல்டிப்ளிகேஷன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்பீட் மேக்ஸ் கான்செப்ட்டுக்கு கொண்டு போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜஸ் எப்படி வேணா சொல்லலாம். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இது படிச்சா அது வந்துடும். ஓகே, ரைட். ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா நம்ம எழுதணும்னா இப்போ வந்து நான் ஒரு பேசிக் ஃப்ராக்ஷன் 1/2 ஒரு ஃப்ராக்ஷன் எழுத முடியும். ரைட்டா? ஒரு ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுல நியூமரேட்டர் இருக்கும், அதுல டினாமினேட்டர் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த ஃப்ராக்ஷன் படி 1/2ல வந்து 1 தான் நம்ம நியூமரேட்டர், 2 தான் வந்து நம்ம டினாமினேட்டர். இது வந்து ஃப்ராக்ஷன். ரைட்? இதோட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு தெரியணும்னா, பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரைட்? என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு 1/2 கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? அந்த ஃப்ராக்ஷனை இன்டூ 100 பண்ணுங்க. ஏன்னா பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் 100. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரைட்டா? இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் பண்ணணும்னா கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை 100ஆல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 1 into 100/2 which is 100/2 which is nothing but 50. ரைட்டுங்களா? தட் இஸ் தி பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட். ஸோ 1/2 பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு சொல்றது. ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இதை வந்து நம்ம 50% அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி 1/3 எழுதுனீங்கன்னா, ஸோ இதே மாதிரி 1/3 into 100, அதோட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100/3 வந்து இருக்கும், which is nothing but 33.33%. ஓகே, அடுத்து 2/3. இப்போ 2/3 வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1/3 வேல்யூ தெரியும், அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 1/3 வந்து 33.33%. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3 into 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/3 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ அதே மாதிரி 1/3 வேல்யூ என்ன, 33.33% into 2 பண்ணீங்கன்னா
உங்களுக்கு 66.66 வரும். நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 66.67% கூட எழுதலாம். ஏன்னா இந்த 1/3 இருக்கட்டும், 33.3333 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். நம்ம 2 டெசிமலோட நிப்பாட்டிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்க 2/3 வந்து இந்த மாதிரி எழுதலாம். இது இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3 பிளஸ் 1/3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 3 தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல 1 பிளஸ் 1/3 விச் இஸ் நத்திங் பட் 2/3. கரெக்டா? அதே மாதிரி 33.33 பிளஸ் 33.33 அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 66.66 அப் டு இன்ஃபினிட்டி போயிருக்கும். அதை 2 டிஜிட்க்கு 2 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போது 66.67 மாற்றி எழுத முடியும். ரைட்? ஸோ இதோட வேல்யூ வந்து 66.67%. ஓகே. ஸோ நம்ம வந்து 1/3 எழுதியாச்சு. சரி, 1/3 அண்ட் 2/3 எழுதியாச்சு. அடுத்து வந்து லெட்ஸ் ரைட் ஃபார் 1/4. 1/4னா அதே மாதிரி 1/4 இன்டூ 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். இல்லாட்டி 1/2 இருக்குல்ல, ஆல்ரெடி 50%. அந்த 1/2 ஹாஃப் தான் வந்து 1/4. 1/2 எடுத்து டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/4 வந்திருக்கும். இப்போ லெஃப்ட் சைடை டிவைட் பை 2 பண்ண போது உங்களோட ரைட் சைடை வந்து டிவைட் பை 2 பண்ணியிருப்போம். ஸோ 50% டிவைட் 2 வந்து 25%. ஓகே. ஸோ அடுத்து வந்து 2/4. 2/4 சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். ஸோ 1/2 ஆன்சர் எனக்கு ஆல்ரெடி 50% தெரியும். கொஞ்சம் நேரம் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து வந்து 3/4. 3/4 வேல்யூ என்ன? எய்தர் 1/4 இன்டூ 3 பண்ணலாம், இல்லாட்டி 1/4 பிளஸ் 2/4 பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு 3/4 ஆன்சர் வரதான் போகுது. இல்லாட்டி 3/4 இன்டூ 100 கூட பண்ணி நீங்க சிம்பிளை பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி 75%. ரைட். ஸோ 1/2 எழுதியாச்சு, 1/3 எழுதியாச்சு, 1/4 எழுதியாச்சு. அடுத்து 1/5. ஸோ 1/5 பார்த்தீங்கன்னா 20% வரும். அப்போ 2/5 என்ன இருக்கணும்? இது இன்டூ 2 பண்ணியிருக்கணும். ஸோ 40%. 3/5 பார்த்தீங்கன்னா 60%. 4/5 பார்த்தீங்கன்னா 80%. ஸோ தீஸ் ஆர் யர் வேல்யூஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 1/2 சீரீஸ், 1/3 சீரீஸ், 1/4 சீரீஸ் அண்ட் 1/5 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து 1/6 சீரீஸ். இப்போ 1/6 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எய்தர் நம்ம வந்து 1/6 இன்டூ 100 என்னன்ட்டு போட்டு கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு 1/3 ஆல்ரெடி என்னன்னு தெரியும். இதை டிவைட் பை 2 பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1/6 வேல்யூ கண்டிப்பாக வந்துடும். அங்கேருந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஸோ இருக்கிறதுலே வந்து டிவிஷன் ஆஃப் 2 தான் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்கள் 1/2 எடுத்து கூட அதை 3 டிவைட் பண்ணி நீங்கள் 1/6 கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம 1/3 டிவைட் பை 2 சிம்பிளாக போயிடலாம். ஸோ 33.33 நம்மளுக்கு தெரியும் 1/3. அதோட ஹாஃப் எனக்கு தெரியும். ஸோ 33.33 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16.66 அப் டு இன்ஃபினிட்டி போகும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 16.67%. பர்சன்டேஜ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிட்டோம் எல்லாமே. இப்போ 2/6 பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணி போது 1/3 நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 1/3 நம்மளுக்கு 33.33% நம்ம ஆல்ரெடி போன இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 3/6. 3/6 வந்து சிம்பிளை பண்ணால் 1/2. 1/2னா என்ன? 1/2 வந்து 50%. நம்ம அதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து 4/6. 4/6 ஃப்ராக்ஷன் சிம்பிளை பண்ணீங்கன்னா 2/3. 2/3 நம்மள என்னன்னு நம்ம போன இதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 3/6 பிளஸ் 1/6 கூட பண்ணலாம். ஸோ 4/6 சிம்பிளை பண்ணீங்கன்னா ஃபைனலாக 5/6. ஸோ 5/6 எனக்கு வேணும்னா எய்தர் 1/6 பிளஸ் 4/6 பண்ணலாம், இல்லை 2/6 பிளஸ் 3/6 பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு 5/6 வரும். ரைட்? ஸோ 2/6 பிளஸ் 3/6 நான் பண்ணேன்னா 33.33% பிளஸ் 50%, which is nothing but 83.33%. ரைட்?
இது வந்து உங்களோட 1/6ஓட சீரீஸ். இதே மாதிரி 7, 8, 9, 10, 11, 12 அது வரைக்கும் நம்ம எழுதணும். ரைட். ஸோ 1/7 எழுதணும், 1/8, 1/9, 1/10, 1/11 அண்ட் 1/12. இந்த எல்லா சீக்வன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கால்குலேஷன் இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ். நிறைய கொஷின்ஸ்ல பர்சன்டேஜ் வேல்யூல இருந்து ஃப்ராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டமா ஒரு கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ வாட் இஸ் 50% ஆஃப் 360? ரைட். 50% என்ன? half. So half of 360 வந்து 180. ரைட்டுங்களா? இது ஈஸியா பண்ணிடலாம். இதே வாட் இஸ் 66.67% ஆஃப் 360? இது பார்க்க பெருசா இருந்தாலும் நம்மளுக்கு 66.67% என்னட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 4/6 பார்த்துருக்கோம். நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்குது 360. இப்போ பாருங்க இந்த 360ல தட்ஸ் யுவர் ஆன்சர். ரைட். ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாகவும் கன்வெர்ட் பண்ண தெரியணும், ஃப்ராக்ஷனை வந்து பர்சன்டேஜாகவும் நம்ம திருப்பி கொண்டு வர தெரியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ரைட். ரைட். இதுல ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் ஈஸியா பண்ண முடியும். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு ஃப்ராக்ஷனுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் ஒரு மெத்தட்ல எழுதலாம். 7க்கு மட்டும் ஒரு யூனிக்கான மெத்தட் இருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் டெக்னிக். ஓகே. இந்த ஷார்ட்கட் டெக்னிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது, சில நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் சில ஷார்ட்கட்ஸ்க்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் ஒரு பேசிக்ல இருந்து ஏன் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். சில இதுக்கு ஷார்ட்கட்ஸ் ஒர்க் ஆகும், அதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்காது. ரைட். ஸோ 7 சீக்வன்ஸ் மட்டும் எழுதுறதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட். ஸோ நம்ம 7 சீக்வன்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 7 டைம்ஸ் 2 என்னன்னா 14 எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா? 7 இன்டூ 2, 14 இன்டூ 2 என்ன பண்ணலாம்? 28. ரைட்டா? 28 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 56. பட் அதை +1 பண்ணி 57 நான் எழுத போறேன். நான் திருப்பி என்ன பண்ணேன்னு சொல்றேன். இதை திருப்பி ஃபர்ஸ்ட் இன்டூ 2 பண்ணிக்கிட்டேன், இதை இன்டூ 2 பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இங்க பண்ண போது இன்டூ 2 பண்ணிட்டு அது கூட நான் ஒரு +1 ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா? இதை நான் ஏன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, இது ஒரு ஷார்ட்கட் டெக்னிக்கோட எக்ஸ்பிளனேஷன். ரைட். ஓகே. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 142857. இது வந்து ஒரு சைக்ளிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட முடியாது. திருப்பியும் எனக்கு இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இதே 142857 அந்த மாதிரி சைக்ளிக்னு சொல்லலாம். அதாவது ரிப்பீட் ஆக போற நம்பர்ஸ். இப்போ 1/7 நான் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிறதுலே லோவஸ்ட் டிஜிட், நம்ம டிஜிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரைட்டா? இருக்கிறதுலே லோவஸ்ட் டிஜிட் இங்க என்னது? 1 தான். ஸோ இதுதான் என்னோட லோவஸ்ட் டிஜிட். கரெக்டா? ஸோ இங்க நான் 1 எழுதிட்டு ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் 3 அக்கரிங் டிஜிட்ஸ். 1க்கு அப்புறம் இருக்கிற அடுத்த 3 டிஜிட்ஸ் இங்க என்னென்னு பாருங்க. 1க்கு அப்புறம் எனக்கு 4 இருக்கு, அதுக்கு அடுத்தது 2 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 8 இருக்கு. ரைட்டா? ஸோ நடுவில் டெசிமல் பாயிண்ட் வச்சிங்கன்னா இதுதான் வந்து இதோட வேல்யூ. ஓகே. 1/7 என்னோட ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் அக்கரிங் டிஜிட் வச்சு அதோட 3 கன்சிக்யூட்டிவ் அதுக்கு அடுத்து வர 3 டிஜிட்டையும் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு 1/7ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ 2/7 எப்படி வரணும்? ரைட். 1க்கு அப்புறம் எனக்கு இருக்கிற செகண்ட் லோவஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. 1க்கு அப்புறம் 4 இருக்கு, பட் 4க்கு அப்புறம் 2ன்ட்டு வேல்யூ வருது. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் லோவஸ்ட் அக்கரிங் டிஜிட். ஓகே. ஸோ அதே கான்செப்ட், அந்த டிஜிட் followed by the next 3 occurring digits 2, 8, 5, 7. அதே மாதிரி நடுவில் ஒரு டெசிமல் வைங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட 2/7 ஓட வேல்யூ. 2/7 இஸ் நத்திங் பட் 28.57%. அடுத்து 3/7 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1ம் எடுத்துட்டேன், 2ம் எடுத்துட்டேன்.
இப்போ என்னோட அடுத்த லோவஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? திருப்பியும் 8 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ 5 தான் என்னோட லோவஸ்ட் மாதிரி தெரியுது. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து ரிகரிங், அதாவது இது ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸோட அது முடியாது. அது திருப்பியும் திருப்பியும் போயிட்டே இருக்கும். ஸோ திருப்பியும் இன்னும் போனீங்கன்னா திருப்பியும் ஒரு 1 வருது. 1 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 4 தான் என்னோட அடுத்த லோவஸ்ட். ஓகே, இந்த சீக்வன்ஸ்ல 1, அதுக்கப்புறம் 2, 2க்கு அப்புறம் இந்த சுத்தமா 3 வரல. ஸோ 3க்கு அடுத்து என்ன இருக்கு? 4. ஸோ என்னோட 4 இதுதான் இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? என்னோட லோவஸ்ட் தேர்ட் லோவஸ்ட் டிஜிட் வந்து 4, ஃபாலோட் பை 4க்கு அப்புறம் வர அடுத்த 3 டிஜிட்ஸ் என்ன? 2, 8 அண்ட் 5. அதே மாதிரி நடுவில் டெசிமல் வைங்க, பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுதான் வந்து என்னோட 3/7ஓட வேல்யூ. சிமிலர்லி 4/7, 5/7 அண்ட் 6/7 இது மூணுத்துக்குமே எழுதலாம். ரைட்டா? இப்போ 4க்கு அடுத்து என்னோட லோவஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க. 5 தான் வரப்போகுது. ரைட்? ஸோ 5 ஃபாலோட் பை அடுத்த 3. ஸோ 5, 7, 1, 4. எப்படி 1, 4 வருது? நான் இது ரிப்பீட்டிங் திருப்பி ஆக தான் போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் திருப்பி இங்கே 1, 4, 2, 8 அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அதனால நடுவில் டெசிமல் பிளஸ் பர்சன்டேஜ். அடுத்து 5/7. ஸோ 5 முடிஞ்சிச்சு. திருப்பி அந்த சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 தான் என்னோட லோவஸ்ட் டிஜிட். ஸோ இது வந்து 71.42%. இதுக்கு அடுத்து என்ன வரும்? 6/7 பார்த்தீங்கன்னா 7 முடிச்சாச்சு. 7க்கு அப்புறம் இருக்கிற பாக்கி ஒரே ஒரு நம்பர் வந்து 8 தான். 8 ஃபாலோட் பை அடுத்த 3 அக்கரிங் டிஜிட்ஸ் 85.71%. ரைட்? இது வந்து ஒரு யூனிக்கான மெத்தட். இது வந்து 7 சீக்வன்ஸ்க்கு மட்டும் நீங்க பண்ணலாம். இதை தூக்கிட்டு போய் 1/4க்கோ இல்லாட்டி 1/6க்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. 7 சீக்வன்ஸ்க்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் வேணும்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரைட்? ஜஸ்ட் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் 7 சீக்வன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து 7 வரைக்கும் எழுதிட்டேன். ப்ளீஸ் என்ஷோர் நீங்க 1/8, 1/9, 1/10, 1/11 அண்ட் 1/12 இந்த ஃபுல்லா வந்து எழுதி முடிச்சிருங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, டிஜிட்ஸ் பத்தி என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்புறம் ஈவன் அண்ட் ஆட் எப்படி ஜென்ரலா எழுதணும், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் அது என்னன்னு பார்த்துருக்கோம். இதோட ஜென்ரலைஸ் ஃபார்மேட் அதெல்லாமே பார்த்துருக்கோம். ரைட்? தென் fractions to percentages. 3 வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ரைட்? இதே மாதிரி we will continue in the next session. So before I close the session, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான திங்ஸ் ப்ளீஸ் லுக் இன்டு திஸ். டைம் ஃபார் பேங்க் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மூலயமா உங்களுக்கு வந்து டெய்லி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், அந்த ஆப்ல வந்து தினைக்குமே ஆன்லைன் டெஸ்ட், நிறைய ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் அவேர்னஸ், போத் அப்டேட்ஸ், டெய்லி நடக்கிற ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த பேசிக் இன்புட்ஸாகவும் இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு டெஸ்டாகவும் இருக்கட்டும், அதை பேஸ் பண்ண டெஸ்ட் அது எல்லாமே வந்து உங்க ஆப்ல அவைலபிளா இருக்கும். பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வர எல்லா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலாங் வித் ஒவ்வொரு எக்ஸாம் மூலயமா எவ்வளோ ஜாப்ஸ் அந்த மாதிரி ஜாப் அலர்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது இல்லாம இதே மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அது உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிலிட்டி அந்த ஆப்ல இருக்குது. நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுத போது போன எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இவ்வளோ கட் ஆஃப் தேவைப்பட்டுச்சு, இவ்வளோ ஸ்கோர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஒவ்வொரு செக்ஷன்ல, அது எல்லாமே நம்மளுக்கு கொஷின்ஸா வரும். அந்த டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அனாலிசிஸ், கட் ஆஃப்ஸ் அது எல்லாமே வந்து கிளியராகவே உங்க ஆப்லயும் கொடுத்துருப்போம். ஃபைனலா வந்து சார் எனக்கு இதெல்லாம் ஓகே, பட் என்னால் கொஞ்சம் இங்கிலீஷ் செக்ஷன்ல தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண கஷ்டமா இருக்கு, எனக்கு சில வேர்ட்ஸோட மீனிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை, அது என்னன்னு புரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா? அதுக்குமே வந்து நிறைய சப்போர்ட் அந்த ஆப்ல இருக்குது. ரைட்? ஃபைனலா எல்லா விதமான எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸோட
இன்ஃபர்மேஷன் அண்ட் பேப்பர் பேட்டர்ன் இது எல்லாமே உங்க ஆப்ல நீங்க ஈஸியா வந்து பார்க்க முடியும். ரைட். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் தாராளமா யூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ இது இல்லாம நாங்க வந்து ஒரு டெலகிராம் சேனல், ஒரு யூடியூப் சேனல் அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம். அதோட QR லிங்க்ஸ் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட டெலகிராம் சேனலாக இருக்கட்டும் இல்லாட்டி யூடியூப் சேனல் அதுக்கு போகலாம். யூடியூப்லேயும் நிறைய எக்ஸாம் ஸ்பெசிஃபிக் வீடியோஸ், கான்செப்ட் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது. உங்களோட டெலகிராமில் டெய்லி கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் பார்த்து அதுலேயே நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். டெய்லி நீங்களே கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டெய்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் டெலகிராம் சேனல்லையும் ஒரு தடவை நாங்கள் கொடுப்போம். ரைட். ஃபீல் ஃப்ரீ இது மூணுத்தையும் ஸ்கேன் பண்ணி என்டர். தேங்க்யூ.